வணக்கம் மாணவர்களே. தரம் 12 மாணவர்களாகிய நீங்கள் இந்த அரசியல் விஞ்ஞான பாடத்தில் அலகு 3இல் அரசு தொடர்பாக இடம்பெறுகின்ற விடயங்களை விரிவாகவும் ஆழமாகவும் கற்று வருகின்றீர்கள். அதன் அடிப்படையில் இன்றைய வகுப்பில் அரசின் இயல்பு தொடர்பான கோட்பாட்டு அணுகுமுறைகள் என்பது தொடர்பாக கற்க இருக்கின்றீர்கள் மாணவர்களே. கடந்த வகுப்பில் அரசின் இயல்பு தொடர்பான கோட்பாட்டு அணுகுமுறைகளில் சமூகப்பந்த கோட்பாடு, மார்க்சிசவாத கோட்பாடு என்பவற்றின் கீழ் அரசின் இயல்பு எவ்வாறு விவரிக்கப்படுகின்றது என்பதை விரிவாக கற்றுக்கொண்டீர்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பில் அரசின் இயல்பு தொடர்பான தாராண்மைவாதம் தொடர்பாக கற்க இருக்கின்றீர்கள். அதன் அடிப்படையில் இன்று இந்த அரசின் இயல்பு தொடர்பான தாராண்மைவாதம் எவ்வாறு அரசின் இயல்பை விவரிக்கின்றது. நாம் ஏற்கனவே இந்த தாராண்மைவாதம் என்பது தொடர்பாக இருவேறு சந்தர்ப்பங்களில் சுருக்கமாக கற்றிருக்கின்றீர்கள். அரசியல் கருத்தியல்கள் என்ற 2ஆம் பாட அலகின் உபபிரிவில் கற்கின்ற போது அது தொடர்பாக சுருக்கமாக அங்கே நாம் விவரித்திருந்தோம். அதன் பின்னர் 3வது அலகில் அரசு தொடர்பான பல்வேறு கோட்பாடுகள், பல்வேறு அரச மாதிரிகள் என்பது தொடர்பான கற்றலிலும் தாராண்மைவாத அரசு தொடர்பாக கற்றிருந்தீர்கள். இன்று நாம் இங்கே இந்த தாராண்மைவாத சிந்தனையின் கீழ் அரசின் இயல்பினை எவ்வாறு விவரிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவே ஆழமாக கற்கப் போகின்றீர்கள். அதாவது நாம் ஏற்கனவே சமூகப்பந்தம், மார்க்சிசவாத கோட்பாடுகளின் கீழ் அரசின் இயல்பை சொல்லுகின்ற போது அங்கே சமூகப்பந்தத்தின் கீழ் 3 பேரும் அறிஞர்கள் தனித்தனியே எவ்வாறு ஒப்பந்தத்தினூடாக அரசு தோன்றி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவை நிலை பெற்று செயற்படுகின்றன என்பது தொடர்பாகவும், மார்க்சிசவாதத்தின் கீழ் அரசு என்பது ஒரு வர்க்க கருவியாக தோன்றி வர்க்க முறை நிலவும் வரை வர்க்கங்களின் நலன்களை பாதுகாக்கும் வர்க்க நலன் பேணும் இயல்புடையது என்பதும் கற்றிருந்தீர்கள். ஆனால் இங்கே அவ்வாறு அரசு என்பது யாருக்கானது? அது அந்த மக்களோடு எவ்வாறான தொடர்பு கொண்டு செயற்படும் இயல்பு கொண்டது என்பது தொடர்பாகவே இங்கே கற்றுக்கொள்ளப் போகின்றோம். மாணவர்களே, தாராண்மைவாதம் 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் வளர்ச்சி அடைந்த ஒரு அரசியல் கருத்தியல். இக்கருத்தியலை முன்வைப்பவர்கள் அரசின் இயல்பை விவரிக்கின்ற போது எவ்வாறு விவரிக்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் இங்கே கற்க இருக்கின்றோம். அதாவது இந்த தாராண்மைவாத கருத்தியலை முன்வைப்போர் அரசு என்பது தனிமனித சுதந்திரத்திற்கானது. எனவே அந்த அரசு தனிமனித சுதந்திரம் உரிமைகளை பேணும் வகையில் செயற்படுதல் வேண்டும், செயற்படும் இயல்பு கொண்டது. அங்கே மக்களை கட்டுப்படுத்தி அடக்கி ஆளுகின்ற அல்லது வர்க்க நலன் பேணுகின்ற ஸ்தாபனமாக அல்லாது அனைவரையும் பொதுவாக கருதி அனைத்து மனிதர்களும் தங்களுடைய தனிமனிதத்துவத்தை முன்னெடுப்பதற்கு, முன்கொண்டு செல்வதற்குரிய வாய்ப்பு வசதிகளை இந்த அரசு வழங்குகின்ற இயல்புடையதாக இருத்தல் வேண்டும் என்பதுதான் இந்த தாராண்மைவாதிகளுடைய அரசின் இயல்பு தொடர்பான கருத்து. இந்த தாராண்மைவாதிகள் அரசானது
மக்களின் தேவைகளிற்காக மக்களினால் உருவாக்கப்பட்ட, அதாவது படிமுறை வளர்ச்சி அடிப்படையில் அரசு என்பது ஒரு பரிணாமம் அடைந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் அவ்வாறு மக்களின் தேவைகளுக்காக தோன்றிய அரசு அங்கே மக்களுடைய சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைகள் விருப்பு வெறுப்புகளுக்கேற்ப அந்த அரசியல் பொருளாதார சமூக சுதந்திரங்களை மக்கள் அனுபவிக்கும் வகையில் அரசு செயற்படுதல் என்பதுவே இதனுடைய பிரதான அடிப்படை. உண்மையிலேயே இந்த தாராண்மைவாத கருத்து நிலை பெறுவதில் பல்வேறு சமூக பொருளாதார அரசியல் சிந்தனைகள் பின்புலமாக இருந்தது. அதில் குறிப்பாக அந்த சமூகப்பந்த கோட்பாட்டாளராகிய ஜான் லொக்கினுடைய அந்த அரசியல் கருத்தியல் தனியார் சுதந்திரம், அரசியல் சுதந்திரம் மற்றும் சொத்துரிமை சுதந்திரம் தொடர்பாக அங்கே அவர் விவரிக்கின்ற அந்த கருத்தியல்களின் ஊடாக தனிமனித சுதந்திரத்தினை அரசுகள் உறுதி செய்தல் வேண்டும் என்பது அங்கே வலியுறுத்தப்படுகிறது. எனவே இந்த தாராண்மைவாத கருத்தியலுக்கு தாராண்மைவாத அரசு தொடர்பாக நாங்கள் விவரிக்கின்ற போது ஜான் லொக்கினுடைய அந்த கருத்தியல் இங்கே பிரதான இடம் பெறுகின்றது. உண்மையிலேயே இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பென்று நாம் குறிப்பிடுகின்ற போது மாறி வருகின்ற சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி வருகின்ற அரசின் இயல்பு தொடர்பான கோட்பாட்டை முன்வைப்பதாகவே காணப்படுகிறது. அதாவது அந்த மாற்றமடைகின்ற அரசியல் சமூக பொருளாதார சூழ்நிலைகளை உள்வாங்கி அதற்கேற்ப அரசு தனது இயல்பினையும் மாற்றி வரும். எனினும் அங்கே அந்த இயல்பு மாற்றமடைதல் என்பது எதற்காகவென்றால் தனி மனிதத்துவத்தை பேணும் வகையில். அதனைத்தான் நாம் இங்கே விரிவாக பின்னர் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். இந்த தாராண்மைவாதம் தோற்றம் பெறுவதற்கு பிரதான காரணியாக காணப்படுவது முதலாளித்துவத்தின் வளர்ச்சி. உண்மையிலேயே 16ஆம் நூற்றாண்டு தொடக்கம் மேற்கு ஐரோப்பாவில் முதலாளித்துவத்தை அடிப்படையாக கொண்டு தோற்றம் பெற்ற பொருளாதார முறைகளை அரசுகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தனர். ஆட்சியாளர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தனர். அந்த ஆட்சியாளர்கள் அவ்வாறு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்ற போது அங்கே தனிமனித உரிமைகள் சுதந்திரங்களுக்குரிய வாய்ப்புகள் வரையறுக்கப்பட்டது. எனவேதான் இந்த 18ஆம் நூற்றாண்டின் இறுதிக்கால பகுதியில் கைத்தொழில் முதலாளித்துவத்தின் தோற்றத்தின் காரணமாக கைத்தொழில் புரட்சியை தொடர்ந்து முதலாளித்துவம் பாரிய அளவில் வளர்ச்சி அடைந்தது. அவ்வாறான அந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது மேலும் முன்கொண்டு செல்வதற்கு அரசுகள் அந்த பொருளாதார விடயங்களில் அல்லது அந்த பொருளாதாரத்தில் தலையிடுதல் என்பது விரும்பத்தக்கதொன்றாக காணப்படவில்லை. எனவேதான் இந்த அரசியல் பொருளியல் சமூக சிந்தனையாளர்கள் அரசுகள் மக்களுடைய விவகாரங்களில், குறிப்பாக சொல்ல போனால் பொருளாதார விவகாரங்களில் தலையிடுதலாகாது என்ற கருத்துக்களை முன்வைத்தார்கள். அவ்வாறான அந்த கருத்து நிலைகள் தான் இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பை விவரிப்பதாக காணப்பட்டது. இவ்வாறு இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பு தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்தவர்களில் பலர். அதனை நாம் சுருக்கமாக, நீங்கள் இதனை பின்னர் விரிவாக கற்றுக்கொள்வீர்கள் 5ஆம் அலகில். எனினும் இங்கே நாம் சுருக்கமாக அதை குறிப்பிட்டோமாக இருந்தால், பொருளியல் சிந்தனையாளர்களான அடம் ஸ்மித், மல்தூஸ், அதே போன்று டேவிட் ரிகார்டே, ஜேம்ஸ் மில் போன்றவர்களுடைய கருத்துக்கள் இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பினை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது.
அதில் குறிப்பாக சொல்ல போனால் அடம் ஸ்மித்தினுடைய தேசங்களின் செல்வம் என்ற அந்த நூலில் அவர் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிடுகின்றார், சந்தை சக்திகள்தான் அங்கே பொருளாதாரத்தை கட்டுப்படுத்த வேண்டுமே ஒழிய அரசு கட்டுப்படுத்த முடியாது. சந்தை சக்தியில் கண்ணுக்கு தெரியாத அம்சங்கள் தீர்மானிக்கின்றது. எனவே அரசுகள் அங்கே என்ன பொருளை உற்பத்தி செய்வது, என்ன விலைக்கு எங்கே விற்பனை செய்வது என்பது அரசுகள் தீர்மானிக்க தேவையில்லை. அதனை யார் தீர்மானிப்பார்கள் என்றால் தனியார் தீர்மானிப்பார்கள் என்ற அடிப்படையில் இவருடைய கருத்து முன்னிலைக்கு வந்தது. அக்கருத்து அரசுகள் மக்களுடைய பொருளாதார விடயங்களில் தலையிடுதலாகாது. எனவே அரசு பொருளாதார விவகாரங்களில் தலையிடாது விலகி இருத்தல் வேண்டும் என்று அரசின் இயல்பை விவரிப்பதாக இந்த கருத்து அமைந்திருந்தது. இந்த முதலாளித்துவத்தின் பிரதான காரணியாக உழைப்பு, தனிமனித முயற்சி மற்றும் முதல் என்பன காணப்படுகின்றன. எனவே அந்த உழைப்பு, தனிமனித முயற்சி, முதல் என்பவற்றில் அரசு தலையிடுதலாகாது. அரசு அதனை தீர்மானிக்க முடியாது. தனிமனிதர்களுக்கு அந்த ஆற்றல்கள் இருக்கின்றது. அவரவர் தங்களுடைய அந்த ஆற்றல்கள் திறமைக்கேற்ப தங்களுடைய உழைப்பை வழங்குபவர்களாகவும் அதற்குரிய முயற்சிகளை தாங்களே முன்னெடுப்பவர்களாகவும் அவ்வாறான தொழில் முயற்சிகளுக்கு, கைத்தொழில் சாலைகளுக்கு, வியாபார நடவடிக்கைகளுக்கு அவர்களே அதனை முதலிட்டு முன்கொண்டு செல்கின்ற ஆற்றல் திறன் கொண்டவர்களாக ஒவ்வொரு தனிநபர்களும் காணப்படுவார்கள். எனவே அதில் அரசு தலையிடுதலாகாது. அவரவர்கள் அதனை முன்னெடுப்பார்கள். எனினும் அந்த கடந்த காலத்தில் காணப்பட்ட அரசு முறை இவ்வாறான இந்த முதலாளித்துவத்தின் உழைப்பு, தனிமனித முயற்சி, முதல் என்பவற்றிற்கு கடந்த கால அரசு முறைகள் தடையாக அமைந்தன. அதாவது அங்கு காணப்பட்ட அந்த சமூக, சமய, கலாசார, அரசியல் சூழ்நிலைகள் பொருளாதார விடயங்களில், அரசியல் விடயங்களில் அரசுகளே, ஆட்சியாளர்களே தீர்மானிப்பவர்களாகவும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிற்குட்பட்டதாக அந்த ஆட்சியாளர்களுடைய அல்லது அரசினால் கட்டுப்படுத்தப்பட்ட ஆட்சியாளர்களினால் தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு ஆட்சியாகவும் பொருளாதார முறையாகவும் காணப்பட்டதனால் அங்கே தனியால் முயற்சி என்பது சாத்தியப்படாது காணப்பட்டது. எனவேதான் இந்த பொருளியல், அரசியல், சமூக சிந்தனையாளர்கள் அதிலிருந்து விடுபட்டு அரசுகள் அரசியல் பணியை மட்டும் செய்தல் வேண்டும், ஏனைய பொருளாதார சமூக நடவடிக்கைகளை தனியார் முன்னெடுப்பார்கள் என்ற கருத்து நிலைகளை முன்வைத்தார்கள். அவ்வாறான கருத்து நிலைகள் இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பை தீர்மானிப்பதாக அமைந்தது. எனவே முதலாளித்துவத்திற்கு பொருத்தமான சமூக, பொருளாதார, அரசியல் சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த முதலாளித்துவம் சார்ந்த அறிஞர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த கருத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பு விவரிக்கப்படுகின்றது. அதாவது அந்த தனிமனித முயற்சி முதலாளித்துவத்தை முன்கொண்டு செல்லும் அடிப்படையிலும், அந்த உழைப்பு முதலாளித்துவத்தை முன்கொண்டு செல்லும் அடிப்படையிலும் காணப்படுதல் வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த அறிஞர்கள் இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பை விவரித்தார்கள். அதன் அடிப்படையிலேயே நாம் இங்கே இந்த அரசின் இயல்பை நோக்குதல் வேண்டும். எனவே மாணவர்களே, இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பு இப்பின்புலத்தில் தோற்றம் பெறுகிறது. அதாவது அரசு பொருளாதாரத்தில் தலையிடக்கூடாது என்பதன் அடிப்படையிலேயே தாராண்மைவாத அரசின் இயல்பு தீர்மானிக்கப்படுகின்றது. இதனால் தான் இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பை ஆரம்பத்தில் தலையிடா அரசு, அதாவது அரசு மக்களுடைய சமூக பொருளாதார விடயங்களில் தலையிடுதல் ஆகாது. எனவே அந்த அரசை, ஆரம்ப தாராண்மைவாத அரசை என்ன இயல்பு கொண்டது என்றால் தலையிடா இயல்பு கொண்டது. எனவே அந்த அரசுக்கு பெயர் வழங்கப்படுகிறது தலையிடா அரசு.
இதுவே இந்த தாராண்மைவாதத்தின் ஆரம்ப இயல்பும் தாராண்மைவாதம் தொடர்பான பழமையான கருத்துமாகும். இதன் அடிப்படையில் தலையிட அரசொன்றினை கட்டியெழுப்புவதற்கான அரசியல் கருத்தியலாக அதற்குரிய அந்த பின்புலங்களை அந்த மேற்கு ஐரோப்பாவில் தோன்றிய கைத்தொழில் முதலாளித்துவ பொருளாதார முறை அதனை மேலும் முன்கொண்டு செல்வதில் பின்னணியாக அமைந்தது. அந்த கைத்தொழில் முதலாளித்துவ பொருளாதார முறைக்கு ஏற்றவாறு அந்த அரசியல் சிந்தனையாளர்களுடைய, நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஜோன் லோக்கினுடைய உரிமைகள் சுதந்திரங்கள் தொடர்பான சொத்துரிமை மீதான உரிமை, இவை தொடர்பான அரசியல் கருத்து நிலைகள், மெல்தூஸ், டேவிட் ரிகார்டே, அடம் ஸ்மித் போன்றவர்களுடைய பொருளியல் சிந்தனைகள் மற்றும் அங்கே காணப்பட்ட அந்த அடக்குமுறை அரசுகளுக்கு எதிரான புரட்சிகள் இடம்பெற்று அங்கே தனிமனித சுதந்திரம், குறிப்பாக சொல்ல போனால் பிரித்தானிய புரட்சி, பிரான்சிய புரட்சி, அமெரிக்க புரட்சி என்பன ஆட்சியாளர்கள் மக்களுடைய சமூக பொருளாதார விடயங்களில் தலையிடுதலாகாது தனி முயற்சிக்கு, தனியால் சுதந்திரத்திற்கு அரசுகள், ஆட்சியாளர்கள் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற அந்த பின்னணியில் தாராண்மைவாத அரசு தொடர்பான கருத்தியல் முன்னணிக்கு வந்தது. இவ்வாறு இந்த முன்னணிக்கு வந்த இந்த தாராண்மைவாத அரசு தொடர்பான இந்த கருத்தியலை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த மாறி வருகின்ற சமூக பொருளாதார சூழலுக்கு ஏற்ப, பாருங்கள் மாணவர்களே, ஏற்கனவே முதலாளித்துவத்திற்கு முன்னர் நிலமானிய முறை காணப்பட்டது, விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு. பின்னர் கைத்தொழில் முதலாளித்துவம், அந்த கைத்தொழில் முதலாளித்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தாராண்மைவாத சிந்தனை முன்னுக்கு வருகிறது. எனவே அங்கே மாற்றமடைகின்ற பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப அரசுகள், ஆட்சியாளர்கள் மக்களுடைய நடவடிக்கைகளில், தனி முயற்சிகளில், பொருளாதார முயற்சிகளில் தலையிடுதல் கூடாதென்ற கருத்து நிலை முன்னணிக்கு வருகிறது. எனவே அங்கே மாறி வருகின்ற சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி வருகின்ற அரசின் இயல்பு தொடர்பான கருத்துக்களை முன்வைப்பதாகவே இந்த தாராண்மைவாதம் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் இந்த தாராண்மைவாத அரசு தொடர்பான, அரசின் இயல்பு தொடர்பான கருத்துக்களை நீங்கள் இங்கே திரையில் காண்பது போன்று பின்வரும் 3 அடிப்படைகளில் அடையாளப்படுத்த முடியும். அதாவது தலையிட அரசு, அல்லது அதனை புராதன தாராண்மைவாதம். இரண்டாவதாக நாம் குறிப்பிட முடியும் நலம்புரி அரசு, அதாவது நவீன தாராண்மைவாதம். மூன்றாவதாக குறைந்தபட்ச அரசு, அதாவது நவ தாராண்மைவாதம் அல்லது புதிய தாராண்மைவாதம். தாராண்மைவாதம் தான் 3. அதாவது தனிமனிதத்துவத்திற்காகத்தான் இந்த 3 கருத்துக்களும் அடிப்படையாக அமைகின்றது. எனினும் ஆரம்ப அந்த தாராண்மைவாதம், தலையிடா தாராண்மைவாதம் என்ற அரசின் இயல்பு தொடர்பான அந்த கருத்து நிலவிய காலத்தில் நிலவிய பொருளாதார சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை வேறாகவும், அந்த பொதுநல அரசு என்ற அந்த இயல்புடைய அந்த கருத்து நிலை நிலவிய காலப்பகுதியினுடைய பொருளாதார அரசியல் சூழ்நிலை வேறாகவும், அந்த இன்றைய நவ தாராண்மைவாதம், புதிய தாராண்மைவாதம் என்பதில் காணப்படுகின்ற பொருளாதார அரசியல் சூழ்நிலை வேறாகவும் காணப்படுகின்றது. எனவேதான் நாம் குறிப்பிடுகின்றோம், மாறி வருகின்ற சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைக்கேற்ப அரசின் இயல்பை வேறுபட்ட அடிப்படையில், அதாவது வேறுபட்ட என்று அந்த தனிமனிதத்துவத்திற்காக அரசின் நிலையை வேறுபட்ட அடிப்படையில் விவரிப்பதாக இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பு தொடர்பான கோட்பாடு காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் புராதன தாராண்மைவாதம், அதாவது தலையிடா அரசு, ஆரம்பத்தில் மாணவர்களே 18ஆம் நூற்றாண்டில்
அந்த 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் தோற்றம் பெற்ற அந்த கைத்தொழில் முதலாளித்துவத்தின் பரவலின் காரணமாக அரசுகள் மக்களுடைய தனியார் முயற்சியில், தனி நடவடிக்கைகளில், பொருளாதார நடவடிக்கைகளில் தலையிடக்கூடாதென்ற அடிப்படையில் இந்த கருத்து நிலை முன்வைக்கப்படுகிறது. எனவே ஆரம்ப தாராண்மைவாதம், அதாவது 20ஆம் நூற்றாண்டு வரையான அந்த காலப்பகுதி தாராண்மைவாதம் தலையிட அரசு இயல்பு, அதாவது அரசு மக்களுடைய சமூக பொருளாதார விடயங்களில் தலையிடாத இயல்பு கொண்டிருத்தல் வேண்டும். இதற்குத்தான் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். எவ்வாறான அந்த அரசுகளின் சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை, அரசியல் சிந்தனை சூழ்நிலைகள் காணப்பட்டது. உண்மையிலேயே இந்த தலையிட அரசு விவரிக்கப்படுவது எதன் அடிப்படையில் என்றால் தனி மனித சுதந்திரத்திற்காக, அதாவது தனி மனிதத்துவத்தை மேம்படுத்துவதற்காக. அதாவது அரசு எவ்வகையிலும் பொருளாதாரத்தில் தலையிடக்கூடாது, மாறாக அரசு என்ன பணி அங்கே மேற்கொள்ள வேண்டுமென்றால் அமைதியான சூழலை உருவாக்கும், பக்கச்சார்பற்ற வகையில் நீதியான நியாயமான நீதியை வழங்கி தனிநபர்களின் செயற்பாடுகளுக்கு, அங்கே தனியார் முயற்சிக்கு, அங்கே தனிநபர்கள் தங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை எந்தவித தடைகளுமின்றி முன்கொண்டு செல்வதற்குரிய அந்த சூழ்நிலைகளையும் அதற்குரிய புறச்சூழல்களையும் அரசு உண்டு பண்ண வேண்டுமே ஒழிய மாறாக மக்களுடைய இந்த பொருளாதார விடயங்களில் அரசு தலையிடுதல் கூடாது என்பதாகவே இந்த தலையிட அரசு என்ற அரசின் இயல்பு தொடர்பான கருத்து விவரித்து நிற்கிறது. இதன் அடிப்படையில் இங்கே அரசு என்பது குறைவாக நிர்வகிக்கப்படும் அரசு சிறந்த அரசு, அதாவது அரசு அனைத்து விடயங்களையும் தன்வசப்படுத்தி தானே அந்த பணிகள் அனைத்தையும் செய்வதல்ல. அரசு குறைந்த மட்டத்திலான செயற்பாடுகளை, நிர்வகிப்பு செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதாவது அரசுக்குரிய பணி எதுவாக இருக்க வேண்டும் என்றால் சட்டத்தையும் ஒழுங்கையும் நிலைநாட்டுவதை தவிர வேறெந்த பணியையும் அரசு மேற்கொள்வதை இங்கே எதிர்பார்க்கவில்லை. எனவே இந்த அரசுக்கு பாதுகாப்பு பணி மட்டுமே வழங்கப்படுகிறது. இதனால் இந்த அரசை காவல் அரசு அல்லது இரவு காவலாளி அரசு அல்லது போலீஸ் அரசு என கூட அழைக்க முடியும். அதாவது இந்த அரசின் இயல்பு காரணமாகத்தான் அவ்வாறு இந்த அரசை விமர்சிக்கப்படுகிறது. அதாவது அரசு பொருளாதார விவகாரங்களில் தலையிடாது காவல் பணியை மட்டுமே செய்ய வேண்டும் என்பதனால் அந்த அரசை போலீஸ் அரசு என அந்த அரசின் இயல்பு காரணமாக அங்கே விமர்சனம் செய்யப்படுகின்றது. உண்மையிலேயே இந்த தலையிட அரசு என்பது மக்களுடைய சமூக பொருளாதார விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்பதனால் அவ்வரசு அங்கே அரசியலமைப்பு வாதத்திற்குட்பட்ட அரசாகவும், அங்கே அமைக்கப்படுகின்ற அரசாங்கம் அந்த அரசியலமைப்பிற்குட்பட்டு மக்களுடைய உரிமைகள் சுதந்திரங்களுக்கு அல்லது அந்த தனி மனிதத்துவத்தை உறுதி செய்வதற்குரிய சூழல்களை உண்டு பண்ணுகின்ற அந்த அரசியலமைப்பு வாதத்தை பிரதானமாக கொண்டமையும் எனும் கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அடுத்து மாணவர்களே, இவ்வாறு இந்த தாராண்மைவாதம் ஆரம்பத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று தலையிட அரசு, அங்கே தலையிட அரசாக காணப்படுகின்ற போது அனைத்து மக்களுடைய அனைத்து நலன்களும் அங்கே அரசினால் கவனிக்கப்படாது. அரசு அங்கே கைத்தொழில் முதலாளித்துவ பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்வதற்குரிய புறச்சூழல்களை உண்டு பண்ணி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி மனித உரிமைகள் சுதந்திரங்களை உறுதிப்படுத்துமே ஒழிய அனைவரதும் அனைத்து நலன்களையும் மேம்படுத்த வேண்டும் என்று செயற்படாமையினால் அங்கே முதலாளித்துவம் மேலோங்கி
சொத்து என்பது ஒரு சிலரிடம் சென்று அங்கே தொழிலாளர்கள் என்ற பெரும்பான்மை சமூகம் பொருளாதார ரீதியாக பின்னிலைப்படுத்தப்பட்டு அவர்கள் உழைப்பு சுரண்டப்பட்டு நாதியற்றவர்களாக பிரச்சனைகளை எதிர்கொண்டவர்களாக அவர்கள் மாற்றமடைகின்ற சூழல் இந்த தலையிட அரசு முறையில் தோன்றியது. அதனைத்தான் அதாவது இந்த தாராண்மைவாதத்தில் பொருளாதார சுதந்திரத்தில் முதலாளித்துவ வர்க்கம் லாபத்தை உச்சப்படுத்தும் நோக்கில் தொழிலாளர் வர்க்கத்தை தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பை அதிகமாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்த போது அந்த அவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவதற்குரிய வாய்ப்பை முதலாளித்துவத்திற்கு முதலாளிகளுக்கு பெற்றுக் கொடுக்கின்றது. இதனால் தொழிலாளர்கள் பாதிப்படைகிறார்கள். சமூகத்தில் பல்வேறு சமத்துவமின்மைகள் தோற்றம் பெறுகிறது. அதாவது முதலாளிகள் நன்கு வளர்ச்சி அடைகிறார்கள், தொழிலாளர்கள் பல அடிப்படையில் பாதிப்படைகிறார்கள். அவர்கள் உரிமைகளை இழந்து உழைப்பை இழந்து உழைப்புக்கேற்ற ஊதியமற்று அங்கே முதலாளிகள் மேலும் மேலும் அதிக லாபத்தை பெற்று முன்னேறுகிறார்கள். தொழிலாளர்கள் எதுவுமற்றவர்களாக, சமூகத்தின் பெரும்பான்மை எதுவுமற்றவர்களாக, வறுமைக்குட்ட உட்பட்டவர்களாக, உரிமைகளை இழந்தவர்களாக, நோய்களுக்குட்பட்டவர்களாக, அவர்களுடைய போசாக்கு மந்தபோசனைக்குட்பட்டதாக மாறுகின்ற போது அங்கே அந்த சமுதாயத்தில் பெரும்பான்மை மக்கள், அதிகளவிலான மக்கள் பாதிக்கப்பட்டோராக மாறுகின்ற போது அந்த பாதிக்கப்பட்ட பெரும்பான்மை மக்களுடைய அல்லது அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு இவ்வாறான அந்த அங்கே நாம் குறிப்பிட்ட அவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. அவ்வாறான பிரச்சனைகள் மட்டுமல்ல, இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த தாராண்மைவாதத்தில் இருந்து விடுபட்டு வேறுபட்ட ஒரு தீர்வினையும் இக்கால பகுதியில் முன்வைத்ததாக கார்ல் மார்க்சினுடைய கம்யூனிஸ்ட் அறிக்கை அமையப்பெறுகின்றது. எனவே அந்த தாராண்மைவாதம் தொடர்பாக அங்கே முதலாளித்துவ அரசு தொடர்பாக அது விமர்சனம் செய்து அதற்கு மாற்றீடாக தொழிலாளர்களினால் மேற்கொள்ளப்படுகின்ற புரட்சியின் மூலம் அமைக்கப்படுகின்ற சோசலிச அரசு தொடர்பாக விவரிக்கப்படுவதும், அந்த சோசலிச அரசு 1917ஆம் ஆண்டு அக்டோபர் புரட்சி மூலம் ரஷ்யாவில் அது ஏற்படுவதனாலும், அந்த இரண்டாம் உலக மகாயுத்தம் உலகில் பெரும் அழிவுகளை ஏற்படுத்தி சமூகத்தில் பல அநீதிகளை ஏற்படுத்தியமையினாலும் இந்த தலையிட அரசு என்பது பொருத்தமற்ற அரசு முறையாக மாற்றமடைகிறது. எனினும் முதலாளித்துவத்தை முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது, தனிமனிதத்துவத்தை முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே இந்த தாராண்மைவாதிகள் இந்த அரசின் இயல்பு தொடர்பான அந்த கருத்து நிலையில் ஏற்கனவே இருந்த அரசு தலையிடுதல் ஆகாது என்ற அந்த கருத்து நிலையில் இருந்து பின்வாங்கி அரசு மக்களுடைய சமூக பொருளாதார விடயங்கள் அனைத்திலும் தலையிடுதல் வேண்டும் என்ற அடிப்படையிலான கருத்து நிலையை முன்வைப்பதாகவே பொதுநல அரசு தொடர்பான கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த இவ்வாறு சோவியத் ரஷ்யாவில் சோசலிச புரட்சி மற்றும் மனித உரிமைகள் தொடர்பாக வளர்ச்சியடைந்த சமூக இயக்கங்களுடைய செயற்பாடு, சமமான பிரஜைகள் சமமான வாய்ப்புகள் என்ற கோட்பாடு என்பன அரசு மக்களுடைய விவகாரங்களில் தலையிடுதல் ஆகாது என்ற அந்த தாராண்மைவாதிகளின் அரசின் இயல்பு தொடர்பான கருத்து நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை வந்தது. அதனால் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று மாறி வருகின்ற சமூக பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி வருகின்ற அரசின் இயல்பு தொடர்பான கருத்தை முன்வைப்பது தாராண்மை. அங்கே ஏற்கனவே ஆரம்பமாகிய கைத்தொழில் முதலாளித்துவத்திற்கு ஏற்றவாறு தலையிட அரசு கொள்கை, அந்த தலையிட அரசு கொள்கையின் விளைவாக அந்த சமூகத்தில் ஏற்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மற்றும் அதற்கெதிராக தோன்றிய இன்னொரு அரசியல் கருத்து நிலை என்பவற்றிலிருந்து விடுபட்டு
முதலாளித்துவத்தை பாதுகாத்து முன்கொண்டு செல்வதற்காக அந்த அரசின் இயல்பு தொடர்பான கருத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை வந்தது. அதுதான் இந்த பொதுநல அரசு தொடர்பான கருத்தினை முன்கொண்டு செல்வதாக 20ஆம் நூற்றாண்டில் முன்னணிக்கு வந்த கருத்தாகவே பொதுநல அரசு முறை என்ற கருத்தினிலை அல்லது நலன்புரி அரசு என்ற கருத்தினிலை அரசின் இயல்பு தொடர்பாக முன்வைக்கப்பட்டது. அதாவது அரசு அந்த ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சட்டம் ஒழுங்கை பேணி போலீஸ் அரசுக்குரிய அந்த பணிகளை செய்வதோடு மட்டும் அரசு நின்றுவிடாது, அதற்கு மேலதிகமாக அரசு மக்களுடைய அனைத்து விவகாரங்களிலும், அங்கே நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம், அரசு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பு பணியை மேற்கொண்டால் போதும் என்பது ஆரம்ப தாராண்மைவாத கருத்தாக இருந்தது. எனினும் இந்த பொதுநல அரசு கோட்பாட்டின் கீழ் அரசு என்பது சட்டம் ஒழுங்கை பேணுகின்ற அந்த பணிகளுக்கு மேலாக சமூக நலன்புரி பணிகளிலும் அரசு தலையிடுதல் வேண்டும். எனவேதான் இந்த அரசுக்கு பொதுநல அரசு, அதாவது மக்களுடைய அனைத்து நலன்களையும் அரசு மேற்கொள்வதனால் அந்த அரசுக்கு இங்கே வழங்கப்படுகின்ற அந்த அரசின் இயல்பு காரணமாக அந்த அரசுக்கு வழங்கப்படுகின்ற பெயர்தான், அந்த அரசை அடையாளப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற சொற்பிரயோகம்தான் பொதுநல அரசு முறை அல்லது நலன்புரி அரசு முறை. இவ்வரசு முறை 20ஆம் நூற்றாண்டின் மத்திய கால பகுதியில் நடைமுறை யதார்த்தமாக மாறியது. அதாவது அரசு சமூகத்தின் பொது நலனிற்காக தலையிடுதல் வேண்டும் என்ற கருத்து இங்கே முன்னணிக்கு வருகின்றது. இவ்வாறான கருத்து நிலைகளை பல்வேறு அறிஞர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் D.H. கிரீன் என்பவர் மிக பிரதானமானவர். இவ்வாறு இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பில் 20ஆம் நூற்றாண்டின் மத்திய கால பகுதியில் அரசு நலன்புரி அரசின் இயல்பினை பெற்றுக் கொள்கின்றது. அதாவது இங்கே அரசு சமூகத்தில் உள்ள திறமையாளர்களுக்கு, முதலாளிகளுக்கு மட்டுமல்ல, முயற்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, அதாவது பலசாலிகளுக்கு மட்டுமன்றி அந்த சமூகத்தில் காணப்படுகின்ற முதியோர், நோயாளிகள், தொழிலற்றோர், வயது குறைந்தோர், விசேட தேவைக்குட்பட்டோர் போன்ற சமூகத்தில் காணப்படுகின்ற பல்வேறு பலவீனங்களுக்குட்பட்ட பலவீனமானவர்களுக்காகவும் அரசு செயற்படுதல் வேண்டும். எனவேதான் இங்கே குறிப்பிடப்படுகிறது இந்த அரசை நலன்புரி அரசு. இந்த இவ்வாறு குறிப்பிடப்படுகின்ற இந்த சமூக நலன்புரி தேவைகளுக்குட்பட்ட சமூக பிரிவினரின் தேவைகளை அரசு முன்னெடுக்க வேண்டி ஏற்பட்டது. எனவே அந்த அரசு தலையிட அரசு என்ற நிலையிலிருந்து மாற்றம் அடைந்து நலன்புரி அரசு அல்லது பொதுநல அரசனும் இயல்பினை பெற்றுக்கொண்டது. இந்த நலன்புரி அரசனுடைய பண்புகளாக நாம் குறிப்பிடுவோமாக இருந்தால், இங்கே நீங்கள் திரையில் காண்பது போன்று மனிதர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சகல செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியது யாரென்றால் அரசே. நாம் ஏற்கனவே தாராண்மைவாதத்தில், ஆரம்ப தாராண்மைவாதத்தில் குறிப்பிட்டோம், அரசு பொருளாதார விவகாரங்களில் தலையிடுதலாகாது, பாதுகாப்பு பணியை, காவல் பணியை மட்டும் மேற்கொண்டால் போதும். ஆனால் இந்த நலன்புரி அரசின் இயல்பு அது அல்ல. அனைத்து ஒரு மனிதன் அந்த அரசுக்குள் பிறந்தது முதல் அவனுக்கு பிறப்பத்தாட்சி பத்திரம் வழங்குவது முதல் அவனுடைய இறப்பத்தாட்சி பத்திரம் வழங்குவது வரையான அந்த காலப்பகுதியில் சகல செயற்பாடுகளையும் அரசே முன்கொண்டு செல்ல வேண்டும். எனவே இங்கே இந்த அரசு தனது இயல்பினை மாற்றிக்கொள்கிறது. எதற்காக மாற்றிக்கொண்டது, எவ்வாறான சூழ்நிலைகளால் அது மாற்றமடைந்தது என்பது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம். ஏனென்றால் அந்த தாராண்மைவாதம் தொடர்ந்து தன்னை முதலாளித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்ளவே இந்த பொதுநல அரசு என்ற இயல்பினை பெற்றுக்கொண்டது.
இங்கே அரசே மனித உரிமைகள் சுதந்திரங்களை உறுதி செய்து வழங்குதல் வேண்டும். எனவே இங்கே அரசின் வழியே அடையப்படும் உரிமைகளே, அரசின் வழியே அடையப்படும் சுதந்திரமே முழுமையானது என்ற கருத்து மேலோங்கியது. அரசு பொருளாதார விருத்தியிலும் அதன் பயன்பாடுகளையும் சமூகத்தில் மீள பகிர்ந்தளிப்பதில் அரசே நேரடியாக தலையிட்டது. நாம் அங்கே ஏற்கனவே குறிப்பிட்டோம் தலையிட அரசு. அடம் ஸ்மித்தினுடைய அந்த தேசங்களின் செல்வம் என்ற நூலில் சந்தை சக்திக்கு ஏற்ப பொருளாதார நடவடிக்கை தீர்மானிக்கப்பட வேண்டுமே ஒழிய அரசு தீர்மானித்தல் அல்ல. ஆனால் இங்கே இந்த நிலம்புரி அரசு முறையின் கீழ் அரசுதான் பொருளாதார விருத்தியிலும் அதன் பயன்பாடுகளை சமூகத்தில் பகிர்ந்தளிப்பதிலும் தலையிடுதல் வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. எனவே இந்த அரசு நலன்புரி அரசாகவே அனைத்து விவகாரங்களையும் செய்வதனால், மக்கள் நலன் சார்ந்து செய்வதனால் நலன்புரி அரசாக அடையாளப்படுத்தப்படுகிறது இவ்வரசு நிகழ்வு. இங்கு தனியார் துறை கவனம் செலுத்தாத பல துறைகளில் அரசு நேரடியாகவே தலையிடும். ஏனென்றால் தனியார் துறை தனக்கு அதிக லாபம் பெற்றுக்கொள்ள முடியாத துறைகளில் தனியார் துறை கவனம் செலுத்தாது. அவ்வாறான துறைகளை எல்லாம் மக்களுடைய நலன்களுக்காக முன்னெடுத்து செல்ல வேண்டிய பணி யாருக்குரியதாக இந்த அரசு முறையில் காணப்படுகிறது என்றால் அரசுக்குரிய பணியாகவே காணப்படுகிறது. எனவே இந்த நலன்புரி அரசு முறையில் பல்வேறு நலன்புரி செயற்பாடுகள் மற்றும் காப்புறுதி பணிகளை அரசு மேற்கொள்ளும். விவசாயிகள், பாதிப்படைந்தோர், அனாதரவற்றோர், சிறுவர்கள், முதியோர் சார்ந்த பல்வேறு நலன்புரி காப்புறுதி திட்டங்களை அரசு முன்னெடுக்கும். மாணவர்களே, இவ்வாறு இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பு தொடர்பான கோட்பாட்டில் ஆரம்பத்தில் அரசு மக்களுடைய விவகாரங்களில் தலையிடுதலாகாதென்ற அடிப்படையில் தலையிடா இயல்புடையதாகவும், 20ஆம் நூற்றாண்டில் அந்த அரசு மக்களுடைய அனைத்து விவகாரங்களின் தலையிடுதல் என்ற அடிப்படையில் பொதுநல அரசு அல்லது நலன்புரி அரசு எனும் இயல்பினையும் பெற்றுக்கொண்டது. எனினும் 21ஆம் நூற்றாண்டில் அரசின் இயல்பு மாற்றமடைகிறது. அதாவது அந்த தலையிட அரசு முறையின் கீழ் தோன்றிய அநீதிகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட சோசலிச கோட்பாட்டின் கீழ் அந்த சோவியத் ரஷ்யாவில் சோசலிச அரசு முறையின் வீழ்ச்சி, உலக சோசலிசவாதத்தில் இருதுருவ அரசியலை, அதாவது சோசலிச முகாம், முதலாளித்துவ முகாம் என்ற அந்த இருதுருவ அரசியல் போட்டியை இல்லாமல் செய்து உலகமயமாதல் சூழலை முன்கொண்டு செல்கிறது. இவ்வாறு அந்த சோவியத் ரஷ்யாவின் வீழ்ச்சியும் சோசலிசத்தின் பின்னடைவும் உலகமயமாக்கலின் விரிவாக்கமும் இந்த பொதுநல அரசு முறை என்பதை வீழ்ச்சியடைய செய்து அரசுகள் அந்த முதலாளித்துவத்தை முன்கொண்டு செல்லும் அடிப்படையில் குறைந்த அளவு தலையிடுதல் வேண்டும். அதாவது அரசு என்பது முகாமையாளராக மாற்றமடைய வேண்டும் என்ற கருத்து நிலை தாராண்மைவாதத்தில் முன்னணிக்கு வருகிறது. அதாவது சந்தை பொருளாதார முறையின் பிரவேசத்துடன் அரச நலன்புரிவாதம் பின்னிலை அடைந்து முகாமைத்துவ அரசு, அரசு என்பது முகாமையாளராக மட்டுமே இருத்தல் வேண்டும் என்ற கருத்து பரவலடைந்து பொதுநல அரசு என்ற அரசின் இயல்பு வீழ்ச்சி அடைந்து அரசு குறைந்த அளவு தலையிடுதல் வேண்டும், அனைத்து விவகாரங்களிலும் தலையிடுதல் அல்ல. அங்கே மீண்டும் அந்த தலையிட அரசு என்ற நிலையை அண்மைத்து செல்வதாக இந்த அரசின் இயல்பு நிலை மாற்றமடைகிறது. அவ்வாறு மாற்றமடைவதற்குரிய அந்த புறச்சூழல்கள்லாம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம். சோவியத் ரஷ்யாவின் வீழ்ச்சி மற்றும் உலகமயமாக்கலின் விரிவாக்கம், அந்த பொதுநல அரசு முறையில் அனைத்து பணிகளையும் அரசு மேற்கொண்டமையினால் அரசின் செலவினங்கள் அதிகரித்து அரசின் சுமை அதிகரித்தமை, அங்கே பொருளாதாரத்தில் அரசு தலையிட்டமை பொருளாதார விருத்தி மேலோங்கி செல்லாது வீழ்ச்சி அடைந்தது. அதாவது அரசு பொருளாதாரத்தில் தலையிட்டமை தோல்வியில் முடிவடைந்தது.
பொருளாதார முயற்சிகள் தோல்வியில் முடிவடைந்து அங்கே அந்த பொருளாதார நடவடிக்கைகளை அரசு மேலும் முன்கொண்டு செல்ல முடியாத நிலையை தோற்றுவித்தது. எனவே அரசு அங்கே சந்தை சக்திகளுக்கேற்ப சுதந்திரமாக செயற்பட முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, அரச செயல்முறை என்பது அனைத்து சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கேற்ப செயற்பட வேண்டும். அங்கே சட்டத்துறையின் நிதி கண்காணிப்புக்குட்பட்டதாக செயற்பட வேண்டும். அவ்வாறு செயற்படுகின்ற போது அங்கே சந்தை சக்திகளுக்கேற்ப நெகிழ்ச்சியாக மாற்றமடையக்கூடிய பொருளாதார கொள்கைகளை சந்தர்ப்பத்துக்கேற்ப உருவாக்கிக் கொள்வது உடனடியாக சாத்தியமற்றதாக காணப்படும். எனவேதான் பொதுநலக் கொள்கையின் கீழ் அரசு சந்தை சக்திகளுக்கேற்ப சுதந்திரமாக செயற்பட முடியாது போனது. அரசமயத்தின் கீழ் அங்கே பொதுநல அரசு முறையில் அனைத்தும் அரசமயத்தின் கீழ் அரசை அனைத்தையும் செய்த போது அதிகளவிலான ஊழல்கள் மேலோங்கி காணப்பட்டது. மோசடிகள் அந்த அரசு பொருளாதார விவகாரங்களில் ஈடுபட்ட போது அதிகளவிலாக அந்த அரசு முயற்சிகளில் ஈடுபட்டவர்கள் மோசடிகளிலும் ஊழல்களையும் மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அங்கே பொருளாதார வீண்விரியம் இடம்பெற்றது. இதனால் செயல்திறனின்மை மேலோங்கி பொருளாதாரம் நலிவடைந்தது. எனவே தொடர்ந்து அரசு பொருளாதார நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல முடியாது என்ற இந்த சூழ்நிலைகள் சோவியத் ரஷ்யாவின் வீழ்ச்சியும் சோசலிசத்தின் பின்னடைவும் உலகமயமாக்கலின் விளைவும் அரசுகள் பொதுநல அரசுகளாக தொடர்ந்து செயற்பட முடியாது என்ற அந்த சூழ்நிலைகளை உண்டு பண்ணி அரசின் இயல்பு தொடர்பான கருத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. மாணவர்களே, அந்த பொதுநல அரசு முறையில் பெரும்பாலான நிறுவனங்கள் நஷ்டத்தில் இயங்கியது. அரசுகள் அந்த அரசுகளின் பணவீக்கம் அதிகரித்து அரசுகளின் சுமை மேலும் மேலும் அதிகரித்து பல அரசுகள் தங்களை முன்கொண்டு செல்ல முடியாத, பொருளாதாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியாத பாரிய சவால்களை எதிர்கொண்டன. இவ்வாறு ஆரம்பமான இந்த பொருளாதார சீரழிவுகள் பின்னடைவுகளில் இருந்து முதலாளித்துவம் தன்னை முன்கொண்டு செல்வதற்கு ஏற்றவாறு பொதுநல அரசு முறை என்பதிலிருந்து விடுபட்டு புதிய தாராண்மைவாதம், அதாவது நவ தாராண்மைவாதம் என்ற எண்ணக்கருவினால் மீண்டும் ஒரு முறை அரசு தனது பணிகளை குறுக்கிக் கொள்ளுதல், அதாவது சுருக்கிக் கொள்ளுதல் வேண்டும். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம், பொதுநல அரசு முறையின் கீழ் அரசு பாரிய பணிகளை அனைத்து பணிகளையும் மேற்கொண்டது. இப்போது இந்த புதிய தாராண்மைவாத கருத்தின் கீழ் அரசு தனது பணிகளை வியாபித்துக் கொண்டிருப்பது போன்ற அல்லாது சுருக்கிக் கொள்ளுதல் வேண்டும், தனது பணிகளை குறைத்துக் கொள்ளுதல் வேண்டும். எனவே இந்த அரசு அந்த குறைத்துக் கொண்ட பணிகளை யார் கையில் எடுத்துக் கொள்வது, யார் அந்த பணிகளை மேற்கொள்வதென்றால் தனியார். எனவே மீண்டும் ஒரு முறை இங்கே தனியார் முயற்சிகளுக்கும் தனியார் முதலீடுகளுக்கும் உரிய வாய்ப்புகளை அந்த முதலாளித்துவத்திற்கு வழங்கியது. அதாவது அரசு அவற்றிலிருந்து பின்னிலை அடைந்து மீண்டும் தலையிடா கருத்தினை அண்மித்த ஒரு அரசின் இயல்பு தொடர்பான கருத்தினையே இன்றைய புதிய தாராண்மைவாத கருத்தியல் முன்வைத்தது. இதனால் இவ்வரசை குறைந்தபட்ச அரசு, இதனால் இந்த அரசை குறைந்தபட்ச அரசு என அழைக்கப்படுகின்றது. எனினும் இந்த குறைந்தபட்ச அரசு என்பது அந்த ஆரம்ப தாராண்மைவாதத்தில் காணப்பட்டதால் தலையிட அரசு போன்று முழுமையாகவே பொருளாதார விவகாரங்களில் இருந்து விலகி இருத்தல் அல்ல, மாறாக அரசினால் முன்கொண்டு செல்ல முடியாத, அரசு குறைந்த அளவில் தலையிடக்கூடிய விடயங்களில் தலையிட்டு அரசினால் முன்கொண்டு செல்ல முடியாத செயற்பாடுகளை தனியாரிடம் கையளித்து விட்டு குறைந்த அளவிலான அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான தலையீடுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். அதாவது சமூக அரசியல் செயற்பாடுகளை முகாமைத்துவம் செய்வதற்காக அரசு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தலையிடுதல் வேண்டும். முழுமையாக தலையிடுதல் அல்ல பொதுநல அரசு போன்று.
அல்லது தலையிட அரசு போன்று தலையிடாது விலகி இருத்தல் அல்ல. சமூக அரசியல் செயற்பாடுகளை முகாமைத்துவம் செய்வதற்கு மட்டுப்படுத்தப்பட்ட குறைந்த மட்டத்திலான தலையீட்டை. எனவேதான் இந்த குறைந்தபட்ச அரசின் இயல்பை விவரிக்கின்ற போது தலையிட அரசிற்கும் பொதுநல அரசிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலையினையே குறைந்தபட்ச அரசின் இயல்பு தொடர்பாக விவரிக்கின்றது. எனவே இந்த குறைந்தபட்ச அரசின் கீழ் அரசு பொருளாதார சமூக விடயங்களில் குறைந்தளவு தலையிடும் அரசை வலியுறுத்துகின்றது. இதன்படி அரசு தலையிடாவாதம் மற்றும் அரச நலன்புரிவாதம் என்பவற்றிற்கு இடைப்பட்டதாகவே இக்கருத்து குறைந்தபட்ச அரசின் கருத்து காணப்படுகிறது. சமூக விவகாரங்களில் குறைந்தளவு முகாமைப்படுத்தலை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றது. பொருளாதாரத்தை முகாமைப்படுத்துவதில் அங்கே அரசு விலகியிருந்து தனியார் துறை ஈடுபட வேண்டும். அதிக அளவில் அங்கே தனியார் துறை பொருளாதார விவகாரங்களில் ஈடுபடுவதற்குரிய வாய்ப்பை அரசு வழங்க வேண்டும் என்பதாகவே இந்த குறைந்தபட்ச அரசு காணப்படுகிறது. அதாவது பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான கட்டமைப்பு ரீதியான பொருத்தப்பாடுகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். எனவே அங்கே தனியார் துறை பொருளாதார ரீதியான செயற்பாடுகளை முன்கொண்டு செல்ல அதற்கு தேவையான கட்டமைப்பு ரீதியான அதற்குரிய அந்த பொருளாதார கொள்கைகளை, வரி கொள்கைகளை, அந்த பொருளாதார நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்குரிய ஏனைய பௌதீக கட்டமைப்புகளை அரசு மேற்கொள்ள வேண்டும். தனியார் துறை அந்த பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்லும் வகையில் அரசு அந்த ஒத்துழைப்பை வழங்கி செயற்பட வேண்டுமே ஒழிய அரசு அதில் முழுமையாக தலையிடுதல் கூடாது. இதனால் தான் இந்த அரசை குறிப்பிடுகின்றோம் குறைந்த அளவிலான தலையீடு. முழுமையாக தலையிடாமையும் அல்ல, தலையிடும், குறைந்த அளவில் தலையிடுதல். எனவே மாணவர்களே, இவ்வாறு இந்த தாராண்மைவாத அரசு நவ தாராண்மைவாத கருத்தின் கீழ் குறைந்தபட்ச அரசாகவே தனது அரசின் இயல்பை வெளிக்காட்டுதல் வேண்டும். அதாவது குறைந்தளவு தலையிடுதல் பொருளாதார விவகாரங்களில். எனவே அதற்குரிய ஏனைய புற சூழல் கட்டமைப்புகளையே அரசு உண்டு பண்ணும். இதனால் இந்த அரசின் பண்புகளை, இந்த குறைந்தபட்ச அரசின் பண்புகளை இங்கே நீங்கள் திரையில் காண்பது போன்று அவற்றின் பண்புகளை மிக சுருக்கமாக நாம் 3 அடிப்படையில் தொகுத்து நோக்க முடியும். ஒன்று, அரசு குறுகியதாக்குதல், அதாவது அரசை சுருக்கிக் கொள்ளுதல். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டோம், பொதுநல அரசின் கீழ் அரசு பிறப்பு முதல் இறப்பு வரை சகல பணிகளையும் அரசு மேற்கொண்டது. இப்போது அந்த அரசு தனது பணிகளை கையுதிர்த்து விட்டது, பல பணிகளை கையெழுத்து விட்டது, பொருளாதார நடவடிக்கைகளை கையுதிர்த்து விட்டது. அனைத்து பணிகளையும் அரசு மேற்கொள்ளாது அந்த பணிகள் குறைந்து கொண்டமையினால் நாம் அந்த அரசின் பண்பை அரசு தனது பணிகளை குறுக்கிக் கொண்டது அல்லது சுருக்கிக் கொண்டது என்ற அடிப்படையில் நோக்க முடியும். பல பணிகளை அது கையுதிர்த்து விட்டது. அந்த கையுதிர்த்த பணிகளை யார் பெற்றுக் கொண்டார்கள்? யார் அவற்றை மேற்கொள்கின்றார்கள்? அதனைத்தான் நாம் குறிப்பிடுகின்றோம் தனியார் என்று. உங்களுக்கு தெரியும், சர்வதேச ரீதியான பொருளாதார முதலீடுகள், பல்தேசிய கம்பெனிகளுடைய பரவல், அவற்றின் உள்வருகைக்கு அரசுகள் அனுமதிக்க வேண்டும். அந்த அரசுகளுடைய ஒவ்வொரு அரசுகளும் தங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகளை தாமே முன்கொண்டு செல்ல முடியாது. தமது நாட்டு நிறுவனங்கள் மட்டுமல்ல, பன்னாட்டு நிறுவனங்களுக்கு, பல்தேசிய கம்பெனிகளுக்கு உள்நுழைவதற்குரிய அந்த புறச்சூழல்களை அங்கீகரித்து செயற்படுவதாக காணப்படுகின்ற போது அந்த அரசின் பணிகள் அங்கே குறைந்து கொள்கின்றது. அரசு ஏற்கனவே பொதுநல பணிகளாக மேற்கொண்ட பல பணிகள் இன்று பல அரசுகளில் தனியார் துறையிடம் கைமாற்றப்பட்டு விட்டது. இன்று இலங்கை போன்ற சில நாடுகளில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் சில பொதுநல பணிகள் இருந்தாலும் அவை கூட தனியாரிடம் அதிக அளவில் கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து என்ற பல சமூக நல பணிகள் தனியாரின் கைகளுக்கு சென்று தனியார் அவற்றில் அதிக லாபம் பெறுகின்ற
செயல்முறையாக அந்த தனியார் அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய செயல்முறைகளை பொறிமுறைகளை உண்டு பண்ணுவதாக அரசுகள் செயற்படுவதனால் இந்த அரசு குறைந்தபட்ச அரசாக காணப்படுகின்றது. எனவே அந்த அரசாங்கம் ஏற்கனவே இருந்தது போன்று பொதுநல அரசு முறையின் கீழ் அரசாங்கங்கள் செயற்பட்டது போன்று இங்கே செயற்பட முடியாது. எனவேதான் நாம் இங்கே அடையாளப்படுத்துகின்றோம் அந்த பண்பை. அரசாங்கத்தை மீளமைத்தல், ஏற்கனவே இருந்த போன்று சகல பணிகளையும் அரசாங்கத்தினுடைய அமைச்சுக்கள் மேற்கொள்ள முடியாது என்று மேற்கத்திய நாடுகள் அநேகமானவை அந்த பொதுநல பணிகளை தனியாரிடம் கையளித்து விட்டு அங்கே தனியாரிடம் செல்வதற்கு இயலுமையற்றவர்கள் அந்த அரசு துறையை நாடி செல்வதற்குரிய வாய்ப்புகளை, அதாவது அரசு குறைந்த மட்டத்திலான அந்த பொதுநல பணிகளை குறைந்த அளவிலானோருக்கு மேற்கொள்கின்ற குறைந்தபட்ச அரசாக காணப்படுகிறது. அனைவருக்கும் அல்ல, முடிந்தவர்கள் முயற்சி உள்ளவர்கள் தனியார் துறையை நாடி செல்ல, இயலாமைக்குட்பட்டவர்கள் வசதியற்றவர்கள் நாதியற்றவர்கள் அங்கே அரச அனுசரிப்பை பெற்று அரசின் சேவைகளை உள்வாங்கிக் கொள்கின்ற சூழ்நிலையை அந்த அரசு உண்டு பண்ண வேண்டும் என்பதனால் தான் நாம் இங்கே இந்த அரசை அடையாளப்படுத்துகின்றோம். தாராண்மைவாத கருத்தியலின் கீழ் குறைந்தபட்ச அரசு. எனவேதான் மாணவர்களே, இந்த தாராண்மைவாத அரசின் இயல்பு தொடர்பான கருத்தில் நாம் 18ஆம் நூற்றாண்டில் இருந்து பார்க்கின்ற போது இன்று வரை அரசின் இயல்பில் ஒரே கருத்து நிலையை குறிப்பிடவில்லை. எனவேதான் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று மாறி வருகின்ற சமூக பொருளாதார அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறி வருகின்ற அரசின் இயல்பு தொடர்பான கருத்தை முன்வைப்பதே இந்த தாராண்மைவாதம். அதாவது ஆரம்பத்தில் அரசு மக்களுடைய பொருளாதார விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்ற அடிப்படையில் தலையிட அரசு இயல்பு கொண்டதாகவும், 20ஆம் நூற்றாண்டின் மத்திய கால பகுதியிலிருந்து 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் வரை அரசு மக்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சகல பணிகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதன் அடிப்படையில் நலன்புரி அரசு அல்லது பொதுநல அரசு இயல்பு கொண்டதாகவும், இன்று 21ஆம் நூற்றாண்டில் அரசின் இயல்பு முழுமையாக அனைத்து விவகாரங்களிலும் அல்லாது குறைந்த மட்டத்தில் தன்னால் முடிந்த ஒரு சில விடயங்களில் அரசு தனது பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதனால் குறைந்தபட்ச அரசு எனும் இயல்பு கொண்டதாகவும் அரசின் இயல்பு தொடர்பான கோட்பாட்டினை தாராண்மைவாதம் முன்வைத்து செல்கின்றது மாணவர்களே. எனவே இன்றைய வகுப்பில் இந்த அரசின் இயல்பு தொடர்பான கோட்பாட்டு அணுகுமுறைகளில் தாராண்மைவாத கோட்பாட்டின் கீழ் அரசின் இயல்பு எவ்வாறு விவரிக்கப்படுகின்றது, அது தலையிட அரசு இயல்பு, பொதுநல அரசின் இயல்பு, குறைந்தபட்ச அரசின் இயல்பு என்ற அடிப்படையில் கால சமூக பொருளாதார அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுபட்ட கருத்தினை தனிமனிதத்துவத்திற்காக தனி முயற்சிக்காக முன்னெடுக்கின்ற அரசின் இயல்பு தொடர்பான கருத்தினை தாராண்மைவாதத்தின் கீழ் கற்றிருந்தோம் மாணவர்களே. எனவே மாணவர்களே, இந்த அரசு தொடர்பான ஏனைய விடயங்களை அடுத்த வகுப்பில் கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.